ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்தமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞான பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதி பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः சம்சரிஷிப்யோ மகத்பியோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகண பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रुदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम यच्चन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृता सम्बभूव समेन्द्रो मेद अस्पृणोत् अमृतस्य देवता भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बु स्रुवं ब्रह्मण कोशोऽसि कया पिहितः तुम मे गोपाय. ओम अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजि वस्वमृतमस्मि द्रविणहं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वे
வச்சனம். ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமித் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்க வாக்பிராணசக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரி மாமா பிரம்ம நிராகரோ அனிராகரணமஸ்து அனிகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபன் சுதர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டித் மனோ மே வாசி பிரதிஷ்டித் ஆவிராவிர்மயேதி. பவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பத்ரங் நோ அபிவாதய மனஹ. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुपुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टने स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुङ्गदेवमात्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. பக்கம் 149. வாங்மனசி தர்ஷனாத் சப்தா ச அதயேவ ச சர்வாண்யனோ தன்மனஹ பிராண உத்தராத் சோத்யேக்ஷ தது உபகமாதிப்யஹ பூதேஷு தச்ருதேஹ நைகஸ்மின் தர்ஷயதோஹி சமானாச்ச ஆஸ்ருத்யுபக்ரமாத் ஆஸ்ருதி
உபக்ரமாத் அமிர்தத்வம் ச அனுபோஷ்ய ததா பீதேஹ சம்சார விபதேசாத் சூக்ஷ்மம் பிரமாணதச்ச ததோ உபலப்தேஹ ந உபபர்த்தேன அதஹ அஸ்ஸைவ ச உபபத்தேஹ ஏஷஹ உஷ்மா பிரதிஷேதாத் இதி சேன்ன ஷாரீராத் ஸ்பஷ்டோய் ஏகேஷாம் ஸ்மர்யதே ச தானி பரே ததாக்யாக அவிபாகோ வச்சனாத் ததா ததா அக்ரஜ்வலனம் தது பிரகாசித துவாரஹ வித்யா சாமர்த்தியாத் தது சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஆர்த்த அனுக்ரீதஹ சத அதிகயாக. அப்புறம் 20 அதச்சாயேனேபி தக்ஷிணே நடுவில் வந்து 18 இருக்கு. ரஷ்யம்யனுசாரி நிஷினேதி சேன்ன சம்பந்தஸ்ய யாவத் தேகபாவித் தேகபாவித்வாத் தர்ஷயதி ச அதச்சாயேனபி தக்ஷிணே யோகினே பிரதி சமர்த்தியதே ஸ்மார்த்தே சைத்தே. இது ஸ்ரீமத் கிருஷ்ண துவைபாயன கிருத பிரம்மசூத்ரேஷு சதுர்த்தாத் அத்தியாயः द्वितीयः பாதசமாப்தः. द्वितीय பாதத்தை ஈஸ்வர கிருப்பையில் நாம் வந்து இப்போ முடிக்கிறோம். இங்கே வந்து நம்ம அனந்த் வந்திருக்காங்க. அனந்த்ஜி ஒரு நிமிஷம் வாங்க. அவங்க வந்து நம்ம சங்கிரமடத்தில் முக்கியமானவர்களில் அவர் ஒருத்தர். இந்த பக்கம் இப்போ வந்து தட்சிணாயனாதி அதிகரணம். இந்த அதிகரணம் வழி விட்டுருக்கு. இப்போ சங்கரமடத்தில் சமாராதனை பண்ணுறோம். கரெக்டாக வந்துட்டார். புரியுதா? இந்த சமாராதனை சங்கரமட சமாராதனை பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. கிளாஸு தம்பி பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. போன ட்ரிப்பு ஒரு 10 வருஷமாக நடத்தினோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 10 வருஷம் கேப்பு. திருப்பி வந்து நம்ம விட்ட இடத்த பிடிச்சிட்டோம். திருப்பி வந்து நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு இங்கே வந்து விமரிசையாக கொண்டாட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே யோகா மற்றது ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுக்கு அனந்து தான் சாட்சி. நடுவில் ஒரு அந்த இதுக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு. நார்த்தெல்லாம் இது ஃபோன் போட்டு கேட்டாங்க. ஏன்னா வந்த சீஃப் கெஸ்ட்டு அவர் ஒரு
பெரிய ஆள் அவர், ஐஐடியில் இருக்கிறவர், டைரக்டரு. அதனால் அது எங்கெங்கேயும் போயிடுச்சு செய்தி. நம்ம சும்மா எதிர்த்து அப்படி வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேன் நான் அப்படின்னு. ஆனால் அது வழக்கம் போல் ஒரு 1 hour 2 hours ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே பெரிய இது. இப்போ பெரிய மகா யஜ்ஞத்தில் சுவாமிஜியை நேற்றுக்கு சொல்லிட்டார், ரிஷிகேஷ் சுவாமி சாட்சாத்ஜி, நீங்கள் ஒரு பெரிய மகா யஜ்ஞத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி பெரிய மகா யஜ்ஞத்தில் இன்றைக்கி சங்கர மடத்தில் ஒரு விஷயம் வந்து பத்ரிநாத் ஷிபிர், 102வது ஷிபிர், நடுவில் 4 ஷிபிர் போயிட்டு வந்திருக்கோம், ரெகுலராக கிளாஸஸ் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ டோட்டல் கிளாஸ்ன்றது நீங்கள் அப்புறம் எனக்கு கணக்கு போட்டு சொல்லுங்கள். நடுவில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மொத்தமே 18, 19, 20, அதுக்கப்புறம் 21, 22 லீவு, அப்புறம் 23, 5 நாள். இந்த 5 நாளில் 9 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த 5 நாளில் 9 கிளாஸு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கும். இது ப்ளஷரா இல்லை ப்ரெஷரான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆக இப்போ கரெக்டாக அது முடித்து வைக்கிறதுக்கும் அவரும் அங்கேருந்து கரெக்டாக வந்திருக்கார். இது முதல் கிளாஸுக்கு சௌமியா வந்தால், கடைசி கிளாஸுக்கு வந்து அனந்த் வந்துட்டார். அதனால் சமாராதனை வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சது. இல்லை ஈஸ்வரனுடைய இது ஐடியா இல்லை, நம்ம வந்து ஈஸ்வரன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா ஈஸ்வரன் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவார். சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் ஊர்லேயே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து 9 வகுப்பு இங்கே எடுத்து இப்போ இன்றைக்கி முடிக்கிறோம். இதை முடித்த பிறகு நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விஸ்வரூப பாராயணத்தை ஒரு தடவை படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்புவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருந்துட்டு போனோம், அவசரமாக போக வேண்டாம். ஓகே, அப்போது இந்த 20வது சூத்திரத்தில் அதச்சானோபி தக்ஷிணே அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய ராகு காலம், யமகண்டம், அப்புறம் ராத்திரி நிசி நேரம், தட்சிணாயனம், உத்தராயணம், அப்புறம் கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம், எக்கச்சக்கமாக நம்மளை பின்னி பிணைச்சி இந்த கர்மகாண்டத்தோட அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கிறது. இப்போ ஏன்னா இந்த மனுஷனை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு அவ்வளோ தேவைப்படுறது. இப்போ இந்த ஃபாரின்லாம் பிறக்கலான்னா அவனெல்லாம் எப்படி தேற்ற முடியும்னு கொஞ்சம் பகீர்னு ரொம்ப வருஷம் ரொம்ப ஜென்மம் ஆகும். நாமே ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். இவ்வளோ ஏற்பாடு பண்ணி ஜபம் கொடுத்து, பாராயணம் கொடுத்து, பூஜை கொடுத்து, கிளாஸு கொடுத்து, ஃபேனை போட்டு, சேரை போட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். புரியுதா? எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம். நீ ஊன்னா உனக்கு வந்து ஃபுல் டைமாக நீ வந்துட்டுனா ஹெலிகாப்டர் கூட நான் வாங்கி கொடுப்பேன். நீ மாத்திரம் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, மீதெல்லாம் செகண்டு அப்படி சொன்னேன்னா உனக்கு வந்து ஹெலிபேடோடு ஹெலிகாப்டர் கொடுப்பேன். வெறும் ஹெலிகாப்டர் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எங்கே இறக்கிறது? இப்போ புரியுதுதா? அதனால் எல்லாம் ஒரு என்ன பார்க்கிங் தான் கஷ்டம். சரி, மொட்டை மாடியில் பண்ணனா மொட்டை மாடியே இப்போ இல்லை. புரியுதா? இப்போல்லாம் என்னென்னோ பண்ணிடுறான். அதெல்லாம் இப்போ ரொம்ப பார்க்கிங் கஷ்டம். ஓகே, சரி, அது போட்டோம். இப்போது நம்ம வந்து 9 வகுப்பு எடுத்திருக்கோம் இந்த 5 நாளில். அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ஆச்சரியம் நடந்தது. அது என்ன, ராத்திரி சூரியன் வரா மாதிரி காலையில் 2 கிளாஸ் நடந்தது. அது போன தடவைலாம் அபியாசம் தெரிஞ்சு அது அறிவு வரல. அப்படி தெரிஞ்சதுன்னா அப்போது அதை போட்டு எடுத்துகிட்டு இருப்போம். இது லேட்டஸ்ட் ஐடியா அது. சரி, எனிகாவ் நீங்கள் எல்லோரும் வந்து குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோங்க நிறைய பேர். ஓகே, அன்னியிலேருந்து இந்த குழந்தை வச்சுருக்கவங்க நிறைய பேர் எனக்கு சிஷ்யர்கள். தலைமுறை தான் மாறித ஒழிய அந்த சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆகிறது. புரியுதா? இது பியூட்டிஃபுல் இருக்கிறது. போன சதுர்சூத்திரியில் வந்து 7 குழந்தைங்களோட தாய்மார்கள். அவன் அரண்டு போயிட்டான். அந்த அவளுக்கெல்லாம் புரோட்டோக்கால், குழந்தைங்கள்லாம் வரவே கூடாது கிளாஸுக்கு. குழந்தை வச்சுருக்கோம் கிளாஸுக்கே வரக்கூடாது, எல்லாம் வானப்பிரஸ்தம் தான் வரணும். ஏன்னா எது சொன்னாலும் காதில் விழாது பாரு. இது வந்து நம்மளை கேள்வி கேட்கும். அந்த மாதிரி ஆளை தான் நம்ம கூப்பிட்ருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் எல்லாருமே வந்து
பூர்ணமாக வந்து இதை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. பகவான் சில பேருக்கு கிணறு தோண்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான், சில பேருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். நாம் வந்து அன்றைக்கி தோண்டின இதுவை வந்து பல பேர் அடிச்சிருக்காங்க பாறையை, அது வந்து நீங்கள் அடிக்கும்போது பலார்னு உடையிறது. அப்படிப்பட்ட லக்கி சிஷ்யர்கள். நான் கடவுள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுப்பாருன்றது என்னுடைய நம்பிக்கை. இப்போ 4/2/20 தட்சிணாயனாதி அதிகரணம் இதுலேயே அர்த்தமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போது நமக்கு வந்து பல விஷயம் இருக்கு. சனி தசைன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து 2.5 நாட்டு சனி, 7.5 நாட்டு சனி, அப்புறம் 300 வருஷ சனி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, அதனால தான் 300 பண்ணியிருக்கேன். இந்த 144, அந்த 144, 288, அதனால தான் 288 சங்கியா எடுத்துகிட்டு இருக்கிறது. புரியுதா? இதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் விஸ்வகுரு பாரதம் ஆகிடும். அது வரைக்கும் சனி தசை இருக்கும் தேசத்தில், வெஸ்டி மாதிரி சமஷ்டியில். புரியுதா? அதெல்லாம் இருக்கும். ஸோ நீ என்னைக்கெல்லாம் கிளாஸு வரலையா அன்றைக்கி சனி தசை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சனின்னா என்ன அர்த்தம் முதல்ல அதை பாருங்கள். மெதுவாக போகும், சொன்னால் கூட காதில் விழாது. வாயேன் இப்படி கூட ஆட்டாது. வரையா வரலையா ஏதாவது ஒன்று சொல்லு. அந்த தலையாட்டுறதுலேயே வரேன் வரலன்றதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு இது என்ன எனக்கு இப்போ தெரிஞ்சுட்டு எல்லாமே. ஓகே, அப்போ வந்து இங்கே என்ன நார்த் இந்தியன் ஸ்மெல் வருது? அக்ரஹாரத்தில் சங்கரபுரத்தில் என் மூக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாரு. புரியுதா? நான் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கே இது குதிரைலாம் இருக்கான்னு கொலம்பியாவில். அவன் ஷாக் ஆகிட்டான், என்ன ஓட்டிகிட்டு போனவன். அவன் வீடு பக்கத்தில் இருக்குது. அங்கே ரேஸ் கிளப், இன்னும் இந்த குதிரை கிளப்பு இருக்குல்ல, ரேஸ் கிளப்பா? அங்கே குதிரை அங்கே இருக்குது. அந்த வாசனை குதிரை வாசனை எனக்கு வருது. இங்கே வேறு வாசனை வருது இப்போது. ஏதோ பாரதத்தில் தற்போது வந்து சயின்ஸு வைதிகம் ரெண்டுமே கேள்வின்னா, ஓ வியாச ஐதீகமாக இருக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்கான், வியாசருடைய அம்மா. மச்சக்கண்ணி அவ பேர். எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க நீங்கள். அதாவது பாரதத்தில் தற்போது சயின்ஸும் சரி வைதிகம் சரி ரெண்டு பேருக்குமே என்ன கேள்வினா, எப்படி வந்து ராத்திரி பகல் பிறக்கும் உண்டாகும், அது தவறுன்றதே நிறைய பேருக்கு. நான் இது பிரச்சாரம்னா ஒரு பெரிய பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருக்கேன் நான். எப்படா ராத்திரியில் பகலில் பிறக்கும் அப்படின்றத கேள்வி கேட்டுருங்க. கேட்ட பிறகு தான் ஒரு ஸ்கூல் வந்து 100 வருஷம் நடத்துகிற ஸ்கூலு, அந்த ஊர் பேர் மறந்து போச்சு, இந்தூர் பக்கத்தில் நர்மதா பரிக்கரமில்ல என்ன, 100 வருஷம் இருக்கிற ஸ்கூலு, 100 ஜபல்பூர், 100 டீச்சரு. ராத்திரி நடக்கிறது 10-11 மணிக்கு சத்சங்கம். ராத்திரியில் எப்படி பகல் பிறக்கும்? அது டீச்சர் பேசிக்குதுங்க ஹிந்தியில். ஆமாம் இல்லை, ராத்திரி எப்படி பகல் பிறக்கும்? அப்போ நீ வந்து இவ்வளோ வருஷமாக பசங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்க. ராத்திரி ரொம்ப கில்ட்டாக போயிடுது. பரவாயில்ல, உன் தப்பு இல்லை, அது மெக்காலே பண்ணின தப்பு, அதை நம்ம திருத்தணும். புரியுதா? அப்படி சொன்னேன் நான். அப்போ வந்து இதில் வந்து சாமானிய மெஜாரிட்டி ஜனங்கள் கடைபிடிக்கிற மூட நம்பிக்கையானாலும் சயின்ஸு விரோதமாக இருக்குது, யுக்தி விரோதமாக இருக்கிறது. என்னது? ராத்திரி 12 மணிக்கு பகல் பிறக்கிறது, 12 மணிக்கு பகல் பிறக்கிறது. உஜ்ஜயினி சம்பவம் சொன்னேன். இப்போ இதில் என்னன்னா, இப்போ வந்து சகஜமாக நாம் இதை படிக்கிறோமே, அந்த விஷயத்தினுடைய காலம் கூட இப்போ சொல்ல முடியாது.
ஏன்னா காலமே மாற்றிட்டான். ராத்திரி 12 மணிக்கு பகல் பிறகுதுன்னு. இப்போ எதை தட்சிணாயனம் எதை உத்தராயணம்னு சொல்கிறதே, மாதம் பிறக்கிறதே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ. புரியுதா? அப்படி ஒரு இந்த கேலண்டரை மாற்றணும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, இப்போ எந்த காலண்டர்லேயும் தொங்க இருக்கிற காலண்டரில் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் போட்டிருக்கான். ஞாயிறு தான் ஆரம்பம், ரெட்டில் போட்டிருப்பான். அதனால் கரெக்டாக இருக்கு. நேற்றுக்கு ஒரு பையன் சொன்னேன், சாமி நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, சனி நீர் ஆடு, இன்றைக்கி நான் அந்த சனிக்கிழமை இது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்கேன். வெரி குட் அப்படின்னு. புரியுதா? அப்படி சில சமயம் வந்து நம்மளுடைய வைதிக விஷயத்தை மெதுவாக கொண்டு வரணும். வெள்ளிக்கிழமைனா பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இதை பூவை இதெல்லாம் வச்சு அதை வெள்ளிக்கிழமையாவது பூ வைக்கணும். அவ்வளோ தரித்திரமாக ஆகக்கூடாது. புரியுதா? வெள்ளிக்கிழமை போய் அந்த 9 கஜம் புடவை சுற்றிக்கிட்டு 9 நேற்று 16 கஜம்னு சொல்லிட்டேன். வாங்கிட்டு 11 கஜம் வாங்கிட்டு வரணும். அப்படி ஒரு புடவை இல்லை ஜி அப்படின்ட்டு. சரி, அது எத்தனையோ அது பெருசாக இருக்குமே, அது வாங்கிட்டு வா, அதுதான் மாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி நமக்கு எல்லாமே இப்போ பிருகத்தில் இருக்குமா, எல்லாமே பிருகத்தாக தோன்றுறது, பெருசு பெருசாகவே தோன்றுறது அது அந்த மாதிரி. அதனால் அதெல்லாம் இப்போ என்னென்னா நம்மளுடைய டைம் வந்து எப்படி இருக்குன்றது. சங்கரர் என்ன சொல்கிறாரு, சங்கருடைய வாதம், தட்சிணாயன காலத்தில் உயிர் விட்டுட்டா அவன் எங்கே போவான்? கிரம முக்திக்கு போவானா, போக மாட்டான். புரியுதா? தட்சிணாயனத்தில் ஒரு உபாசகன் உயிர் விட்டானா பிரம்மலோகத்துக்கு போவானா, போக மாட்டானா? இதான் கேள்வி. பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷ ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கிற ஒரு பர்சன் பீஷ்மாச்சாரி. புரியுதா? மினிமம் உபாசகனாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஞானின்னு ஒத்துக்கலன்னா கூட அவர் வந்து உபாசகனாக வச்சுக்கலாம். அவரும் நமக்கு கண்ணு முன்னாடி உதாரணம் இருக்கார். பூர்வபக்ஷம் எங்கே பிடிக்கிறான் பாரு. அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரி தட்சிணாயன காலத்தில் உயிர் போகிறத தடுத்து நிறுத்தி உத்தராயணம் வந்த பிறகு தான் அவர் ஒரு ஸ்பெஷல் பெட்டு ரெடி பண்ணார். புரியுதா? நம்மால் இருக்கார் இல்லையா, பரந்தாமன், பார்க்கடல் பரந்தாமன். அவன் வந்து ஸ்ப்ரிங்கு கட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் கட்டில் பண்ணினது அவர் தான். புரியுதா? அது இப்படி குஷன் இருக்கும் அதில். இவர் பீஷ்மாச்சாரி பெட் இருக்குல்ல, அது இப்படி பண்ணினா மொத்தமே அமைங்க அம்பு படுக்கை. புரியுதா? அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்காரு. அது நீ யோசிச்சு பாரு. சப்போஸ் நீ பீஷ்மாச்சாரியா இருந்து உன்னை தனியாக ஒரு ஓரத்தில் அவ்வளோ பெரிய மைதானத்தில், நான் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். பீஷ்மா எங்கே உயிர் விட்டாரோ அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தேன். அதுதான் கிராமத்துக்கு உள்ள இன்றைக்கும் அது வந்து பெரிய வயல்காடாக இருக்குது. அது அதுதான் மண்ணெல்லாம் வந்து இந்த கந்தக மண். அது தனியாக, ஏன்னா யுத்தத்தில் இருக்க முடியாது. யுத்தத்துலேருந்து ஓரமாக ஒதுங்கி இருக்கிற இந்த டென்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா வீரர்கள், அந்த இடத்துல வந்து அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்காங்க. கம்பெனி கொடுக்க முடியாது. இப்போ நம்மளை கூட அம்பு படுக்கையில் படுக்க வச்சுட்டு ஒரு ஃபோன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, ஐஃபோனு, எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அங்கேருந்தே பேசின்னு இருப்போம் நம்ம. எனக்கு வலது பக்கம் வலிக்குது, குத்துற மாதிரி இருக்கு, ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவான். அந்த நேரத்தில் இவன் பீமன் வந்து டமான்னு அடிப்பான் மூலத்தை, அது கேட்காம போயிடும். இப்படி தனியாக படுத்துன்னு இருக்க பீஷ்மாச்சாரி உத்தராயணத்தில் உயிர் விட்டார். ஓய் சங்கரரே, அப்போது தட்சிணாயணத்தில் போனால் எப்படி அவன் வந்து கிரமமுக்தி அடைய முடியும்? ஆனானப்பட்ட பீஷ்மாச்சாரியை உத்தராயணத்தில் தான் தன்னுடைய உயிரை வந்து விட்டார். சங்கராச்சாரியர், அதுதான் சங்கராச்சாரியர். அவர் பதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஓய் பூர்வபக்ஷி, 2 காரணத்துக்காக அவர் வந்து அப்படி இருந்தார். நீ சொல்கிற மாதிரி அவர் கிரமமுக்தியோ இல்லை அவர் ஞானியாக கூட, ஞானி கூட இருப்பார், உபாசகனாக இருப்பார். உபாசகனாக இருந்தால் டைரெக்டாக போயிடும் உயிர், வெயிட் பண்ண வேண்டாம்.
ஞானியாக இருந்தால் அம்பு படிக்கும், முள்ளு படிக்கும், நமக்கு வந்து கண்ட காக்கீரணமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஞானியாக இருக்கோம், பகல் வெளிச்சமாக இருக்குது, வெயில் அதெல்லாம் வந்து நம்மளை பொறுத்து முடியாது. சீத உஷ்ணம்லாம் தாண்டி பொறுமையாக திதிக்ஷஸ்வ பாரத எவ்வளோ நீங்கள் ஆனந்தமாக சாந்தமாக கொதிக்கிற வெயிலில் பஞ்சாக்னியில் ஆனந்தமாக இருக்கீங்க பாருங்க. ஏன்? ஞானம். புரியுதா? அப்போ அவர் ஞானியாக கூட இருக்கலாம், இல்லை உபாசகனாக இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் தவிர அவர் வந்து லோக்கல் பர்சனாக நீ வந்து சேர்த்துக்க கூடாது. ஆனால் சாதாரண ஜனங்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லையா, தட்சிணாயனத்தில் போனால் இப்படி, உத்தராயணத்தில் போனால் இப்படி இருக்கு, அவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது. எப்பவுமே நீங்கள் இந்த அறிவு வர வர மற்றவங்கள கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் வேணால் என்கரேஜ் பண்ணி விட்டுடலாம். ஆமாம்மா நல்லா கடைப்படி உனக்கு நல்ல அருள் வரும் அப்படின்னு போயிட்டு 10 ஜென்மம் கழிச்சு வரட்டும், அப்போ தான் அறிவு வரும். புரியுதா? நமக்கு வந்து ஓப்பன், எல்லா இடத்துலையும் ஓப்பன். நிறைய சாமி கும்பிடுவோம், நிறைய அவனுக்கே வரா மாதிரி பண்ணி கொடுப்போம், நம்ம வாய்ப்பு கொடுப்போம் நிறையா. ஏன்னா இந்த விஷயம் அவனே முடிவு பண்ண வேண்டிய விஷயம், அதுக்காக அத்தனை வாய்ப்பு. அதனால் சாமானிய ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்காக தட்சிணாயனத்தில் போகாமல் உத்தராயணத்தில் விட்டார். இது நம்பர் 1. ரெண்டாவது யூகம் என்னன்னா, அனுமானம் இவங்க அப்பா வந்து ஒரு வரம் கொடுத்தாரு பீஷ்மாச்சாரிக்கு. என்ன வரம் கொடுத்தாரு? எப்போ உயிர் போகணுன்னு விரும்புகிறோமோ அப்போ தான் உயிர் போகலாம். புரியுறதா? நமக்கு அப்படி ஒரு வரம் இருந்துன்னு வச்சுக்கோ, எப்போ நமக்கு ஞானம் வருதோ அப்போ தான் ஜீவன் முக்தனாகி விதேக முக்தன் முடிவு பண்ணால் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் ஓல்டாகி செத்து போயிடுவான், திருப்பி பிறந்து இறந்து செத்து போயிடுவான். அது வரைக்கும் நாம் இருந்துகிட்டே இருப்பணுமா. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது பெருசு. என்னது? அஜ்ஞானம் நீங்கி ஞான நிஷ்டை ஆகிறது. புரியுதா? ஒரு விஷுவலைஸ் கற்பனை பண்ணி பாருங்கண்ணா. புரியுதா? நேற்றுக்கு ஒரு பாப்பா எனக்கு சொல்லிச்சு, எனக்கு இப்போது 5 வயசாகிறதா, எனக்கு அடுத்த வருஷம் 6 வயசு, அப்புறம் 7 ஆகிடும், 8 ஆகிடும், 9 ஆகிடும், 10 ஆகிடும், 100 வயசு ஆன பிறகு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். புரியுதா? எவ்வளோ யோசிக்கிறா பாரு அந்த குழந்தை. புரியுறதில்ல? இதுதான் குழந்தைங்களோட வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு குழந்தைங்களோட இருக்கீங்களா அவ்வளோ தூரத்துக்கு இன்னசென்ட்டாக வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஓல்டு பீப்புளோடு இருக்கீங்கன்னா நொந்து நூலாகிடுவீங்க. அது வயசு அது அப்படியே சொல்லுவோம், இங்கே வலிக்குது சொல்லுவோம், அங்கே வலிக்குது சொல்லுவோம். ஆனால் குழந்தை என்ன சொல்லுவோம்? அப்படியே குதிக்கும், பம்பரமாக குதிக்கும். புரியுதா? அதனால் வயசானவங்கிட்ட போய் அறிவு வாங்கிக்கணும், குழந்தைங்கிட்ட மகிழ்ச்சியாக உற்சாகமாக வாங்கிக்கணும். புரியுதா? ரெண்டுத்தையும் கலந்து வாங்கிக்கணும், ஒரே பக்கம் போயிடக்கூடாது. நீயும் குழந்தையாகிடுப்பா, அப்புறம் லாலி பாப்பா என்கிட்ட இருக்கணும். அதனால் சங்கராச்சாரியர் இப்படி கேட்குறாரு. அதனால் எங்கள் அப்பா கொடுத்தது உண்மையாக பொய்யான்னு பரீட்சை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்படி பீஷ்மாச்சாரியர் நினச்சிருப்பாரா தெரியல எனக்கு. சங்கராச்சாரியர் சொல்கிறார். ஓகே, இன்டர்பிரட்டேஷன் பேர் இதுக்கு பேர். ஓகே, இப்படி சொல்கிறார். வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நிறைய பேர் வந்து ஹிப்போக்ரசிஸாக இருக்காங்க, சில பேர் மாத்திரம்தான் ஒத்துக்கிறாங்க. எங்கே போனாலும் நாம் இந்த உபாசகன் இருந்தானா அவனுக்கு கிரமமுக்தி, ஞானியாக இருந்தானா அவனுக்கு விதேக முக்தி, பொதுமக்களாக இருந்தால் ஒன்று சொர்க்கத்துக்கு இல்லாட்டி நரகத்துக்கு, இல்லை கொஞ்சம் சொர்க்கம்னா பித்ருலோகத்துக்கு. இப்படி நிறைய லோகம் வந்து கணக்கணும். சப்போஸ் நீ சொசைட்டியில் போய் வேலை பண்ணி இப்போ வந்து கார்கியில் போய் சண்டை போட்டு அப்போ டமால்னு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ சூரிய லோகம். புரியுதா? அவன் ஸ்பெஷல் அவன். இப்படி தான் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு இங்கே செய்கிற ஆக்ஷன் கோலு எதுக்கு போனோம் எல்லாமே கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 4:2:20 அத ச அயனே அபி தக்ஷிணே அயனே அபி. தட்சிணே அயனே அப்படின்னா உபாசகன் தட்சிணாயன காலத்தில் மரணம் சம்பவிக்கலாம். ஓகே, கிருஷ்ணபக்ஷம் ஆல்சோ, ராத்திரி ஆல்சோ,
மரணம் சம்பாவிக்கலாம். அது விரோதம் அல்ல. நீ எந்த காலத்தில் போகிறன்றது விரோதம் அல்ல. உயிரோடு இருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்க அதுதான் முக்கியம். அதச்ச அதக ச சேம் ரீசன் என்னன்னா சுருதி பிரமாணம் இருக்கிறது. சுருதி பிரமாணம் என்ன சொல்கிறது? 861 862 865 புரியுதா? 866 இந்த பிரமாண சுருதி வாக்கியங்கள்லாம் உபாசகனை பற்றி பல விதத்தில் பல கோணத்தில் சொல்லியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இந்த உபாசகன் போக வேண்டிய ரூட்டு நேராக அவன் சூரியலோகத்துக்கு போய் சூரிய ரஷ்மியோடு போய் அவன் வந்து சூரியனை அடைஞ்சு கிரமமுக்தியை அடைவான். இந்த காலம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு 20 சொல்லிட்டார். கடைசி சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு? சொச்சம் மிச்சம் எல்லாத்தையும் பண்ணி இந்த கிளாரிட்டி கொடுக்குறாரு. நமக்கு நிறைய பயம் இருக்குது. இப்போ உயிர் போச்சுன்னா இந்த ஒரு 60 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பயம் வரும். 30-40 எந்த கட்டையில் போனால் என்ன அப்படி சொல்லுவான். ஓகே, ஒரு 50 வரும்போது காது கொடுத்து கேட்பான். நம்ம அடுத்தது 60 70 போயிடுவான். ஓகே, அப்போ வந்து கொஞ்சம் கேட்போம் அப்படி சொல்லிட்டு. நான் வந்து 20 கேட்டுட்டேன். நான் எல்லா பெருசுக்கிட்டையும் ஒரு இன்டர்வியூ பண்ணி என்ன எப்படி இருக்குது, ஒரு காலம் நம்மளும் வரப்போகிறோம் அந்த இடத்துக்கு. இதெல்லாம் வந்து ஒரு புத்தி. அப்படிதான் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி சன்னியாசியெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தேன். அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னெல்லாம் இருக்காங்க, நிஜமாகவே சந்தோஷமாகறானா இல்லை நிஜமாகவே இப்படி இருக்கானா, எல்லாத்தையும் திறந்துட்டானா. அது ஒரு தவறான ஒரு இது, இன்னும் தவறான இல்லை, அது ஒரு ரிப்போர்ட் வந்து நாட் குட் ரிப்போர்ட்டு. ஓகே, எல்லாருமே பொசசிவாக இருக்கான், பணம் வேணும்னு கேட்குறான். நான் கூட இப்போ சொல்ல போகிறேன் பணம் வேணும்னு கிளாஸ் முடித்தோடனே, புரியுதா? இப்படி ஆனால் அவன் கேட்குறதுக்கும் நான் கேட்குறதுக்கும் வேறு வேறு, புரியுதா? என்டையர்லி டிஃப்ரெண்ட். யோகினகா பிரதீச்ச ஸ்மர்த்தியதே ஸ்மார்த்தே ச ஏதே 21 4-2-21. உபாசகன் அல்லது ஞானி கிருஷ்ணபக்ஷமோ சுக்லபக்ஷமோ, ஏற்கனவே சொன்ன ராத்திரியோ தட்சிணாயனமோ உத்தராயணமோ, இதெல்லாம் வந்து அடுத்த பாதத்தில் கதி பற்றி விவரமாக சொல்ல போகிறோம். இங்கே சும்மா ஜஸ்ட்டு இண்டிகேஷன் மாத்திரம். நான் அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த விஷயம்லாம் சயின்ஸுக்கு புரியாது, சயின்ஸுக்கு இர்ரெலவெண்ட். நம்ம படிக்கிற ஐஐடி ஐஎம் எல்லாம் என்ன பெரிய படிப்புலாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இர்ரெலவெண்ட், புரியுதுதான். ஆனால் இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. இது நம்ம சைடில் நம்ம குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போலாம் யூடியூப்லாம் இருக்கிறது. நீங்கள் இப்போ தெரிஞ்சதை அப்படியே என்னுடைய பாஷையில் இல்லாமல் உங்கள் பாஷையில் சயின்ஸ் பாஷையில் அப்படியே சொல்லி விடணும், புரியுதா? அப்போ இன்னும் நல்லா இருக்கும், புரியுதா? இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம். நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பண்ண போகிறோம். பாரு என்ன அதெல்லாம் பண்ண போகிறேன்னு. நேற்று தான் சாமி சொல்லிச்சு, முடியாது நீங்கள் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அது ஆசீர்வாதமா இல்லை சாபமா தெரியல. அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, சயின்ஸுக்கு இது புரியாது, புரியணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏன்னா அபௌருஷ்ய வாக்கியம். இது வந்து பௌருஷத்தில் கண்டுபிடிக்க முடியாது, இது வேதத்தில் இருக்கிற விஷயம். இதில் முதல்ல இதில் காலமே வராது. இவன் ராத்திரி காலம் பகல் காலம்லாம் சொல்கிறல, அந்த காலமே கிடையாது. முதல்ல நாம் சொல்கிறது ராத்திரி தேவதா, பகல் தேவதா, உத்தராயண தேவதா, அமாச தேவதா, கிருஷ்ணபக்ஷ தேவதா, இதெல்லாம் தேவதா, புரியுதுதா? அந்த தேவதா நம்மளை அழைச்சிட்டு போவோம் அந்தந்த லோகத்துக்கு. அவ மனுஷால அழைச்சிட்டு போகும், புரியுதா? நம்ம போன வருஷம் நீங்கள் சீதா கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்தா தெரியும், 1500 சீதா கல்யாணம் பண்ணினோம், புரியுதா? இந்த வருஷை சீர்வரிசை 1500 சீர்வரிசை எவன் பண்ணுவான், புரியுதா? எல்லாமே நம்ம பெரிய பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வேறு வேறு கெஸ்ட்டு போ 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 இது ஒரு ப்ரோக்ராம் அது ஒரு ப்ரோக்ராம். நாங்கள் இப்போ எந்த அபிநயனம் எடுக்கிறது, அந்த டான்ஸ் டீச்சரு என்ன 9 அபிநயனத்தில் எது நான் 9 முடிச்சிட்டோமா, மேடை கிடச்சா பண்ணிவிடு அப்படின்னு. அந்த பக்கத்துலேருந்து பாண்டே வந்தார், பம்பை, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு. புரியுதா? இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க. நான் மௌனம் கலகோ நாஸ்தி, இந்த மாதிரி நேரத்தில் மௌனமாக தலையாட்டிடணும். அவர் இப்படி தான் சொன்னாருன்னு அவன் புரிஞ்சுட்டு போயிடுவான்,
புரியுதா? அப்படியே உட்காந்தேன். அப்புறம் சாமி வந்துடுத்து திடீர்னு. ஸ்ரீதர் அப்படின்னு அவன் வந்து சென்னையிலேருந்து வந்த ஒரு பொண்ணை புடி அவளுக்கு சாமியும் தெரியல பூமியும் தெரியல. அவசரத்தில் அண்டாக்குள்ள கை லோக்கலில் கிராமத்து பொண்ணு சொல்லணும். அப்போ தான் அது துண்டை போட்டு கட்டும். புரியுதா? இவ்வளோ சேர்ந்து ஆடுறா. இப்போ 2 சாமியும் ஆடுதாங்க. அதுக்கு நடுவில் அவர் ஆனால் பாட்டை நிறுத்துறதே இல்லை. அவர் பாட்டை அடிச்சுட்டே இருக்கார். ஒரே கோலாகலமாக இருந்ததுன்னு புரியுங்க. ராமர் சீதா அப்படி நடந்தது. அது புரியுதா? ரொம்ப அற்புதமாக நடந்ததுன்னு வச்சுக்கேன். இதெல்லாம் பட்டாபிஷேக் சீதா கல்யாணம் மாத்திரம் எங்கே நடந்தாலும் போயிடுங்க. ஓகே, மிஸ் பண்ணாதீங்க. ராத்திரி தேவதா. ஓகே, இங்கே என்ன சொல்கிறது? அக்னி தூமகா ஜோதிகி. இதுக்கு காலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதுதா? அப்போ செகண்ட் வந்து உத்தராயணம் சுக்லபக்ஷம் பகல், சுப்பீரியர் டைம் டு லீட் டு கிரமமுக்தி. தட்சிணாயணம் கிருஷ்ணபக்ஷம் ராத்திரி, இன்ஃபீரியர் டு ஜீவா ரிட்டன். அப்படி வச்சுக்கிட்டா என்ன பூர்வபக்ஷி? சுப்பீரியர் இன்ஃபீரியர். ஓகே, தட்சிணாயணம்லாம் வந்து இன்ஃபீரியர், உத்தராயணம்லாம் சுப்பீரியர். இந்த உயிர் போனால் எப்படி போனால் என்ன? இருக்கும்போது கிளாஸுக்கு வந்தியா வரலையா? அப்போ புரிஞ்சுதா புரியலையா? இருக்கும்போது அந்த இதெல்லாம் கிருஷ்ணர்லாம் வாங்காதவங்க யார்? இதில் கிருஷ்ணர்லாம் வாங்காதவங்களாம் நீயே வாங்கலையா? ஓகே, கிருஷ்ணர்லாம் வாங்கிக்கணும். புரியுதா? என்னென்னோ எடுத்து வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்காமல் போய் வந்துட்டேன் நான். ஓகே, அப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்திம காலத்தில் நமக்கு யாராவது இருந்தாலும் இல்லை நானே இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நமக்கே புரியும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னு. அந்த ஸ்லோகம்லாம் போடு, கடங்காரன்லாம் வந்தால் நீயே பார்த்துக்கோ என்ன எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மளை சேஃப்டியாக பண்ணிக்கணும். எனக்கு இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன் அப்படின்றது வந்தது. ஏன்னா உலகம் சுற்றுறதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, வேர்க்கிறது. அந்த இன்டிகேஷன்லாம் தெரிஞ்சோடனே இந்த சட் நிர்வாணம் இருக்குல்ல, இந்த நிர்வாண சதகம், அதை வந்து திருப்பி போடுற மாதிரி பண்ணி அதை போட்டுக்கிட்டேன். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் அதில் வருது அழகான சொல், அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. ஓகே, அதில் நிறைய சொற்கள் இருக்குது, அழகான சொற்கள். அதையே கேட்டுட்டு நான் ஆனந்தமாக இருந்தேன். இந்த டிரைவர் தான் பாவம், அப்படியே பயந்து போயிட்டான். அவனுக்கு எனக்கு வேர்த்து கொட்டுறது அது ஹார்ட் அட்டாக்கில், பயத்தில் அவனுக்கு வேர்த்து கொட்டுறது. அங்கே போனால் டாக்டருக்கு வேர்த்து கொட்டுறது வெயிலில். ஒன்று எங்கள் டாக்டருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அனுப்பிச்சுடு. இந்த பாரியா, இப்போ நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், எங்கள் டாக்டருக்கு அனுப்பணும். அங்கே டாக்டர் அங்கேருந்து படித்து ஐயோ அவங்களுக்கு இதுவாகிடுச்சு, மீட்டிங்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஐயோ இது ரொம்ப சிவியர் அட்டாக் ஆகிருக்குன்னு. சிவியர் இதுலேயே நிறைய அட்டாக்கெல்லாம் நிறையா இருக்குது, எல்லாத்துலேயும் தாரதமியம் இருக்குது. அது வந்திருக்கிறது சிவியர் அட்டாக்கு. நான் என்ன சொன்னேன் எங்கள் டாக்டருக்கு, இங்கே பாருங்க டாக்டர், நான் எல்லாமே முடிச்சுட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா எப்பயுமே எல்லாத்தையும் முடிச்சிடறேன். இப்போ பாருங்கள் 2வது அத்தியாயம் முடிச்சிட்டேன். புரியுதா? முடிச்சுட்டேன். அது இப்போ 2வது பாதம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன், கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அப்போ வந்து பிரச்சனை இருக்காது. நீ எப்போ பார்த்தாலும் இன்கம்ப்ளீட் பண்ணுவேன், நீ பாதியாக விட்டுட்டு வந்திருப்பேன் நீ நோட் புக்கே. நான் டோட்டலாக முடிப்பேன் நான். புரியுதா? அப்போ வந்து ஒன்றுமே கவலைப்படாதீங்க டாக்டர், எல்லாமே முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாது. அப்போ இந்த வியாசர் வரல, பிரம்மசூத்திரம் வரல. சப்போஸ் பிரம்மசூத்திரத்தப்போ நடுவில் இப்படி வந்ததுன்னா விடமாட்டேன், யமனை கூட ஒரு கை பார்த்துருவேன் நான். டேய் முடிச்சுட்டோன்னு அப்புறம் அப்படி இல்லை, பர்பஸ் ஆஃப் லைஃப். புரியுதில்ல? பயம் மாத்திரக்கூடாது, எப்படி டீல் பண்ணணும் அதை டீல் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அவனுக்கு ஈகோ பாருங்கள், இந்தூர்காரனுக்கு அவன் ஈகோ வந்து இந்த மருந்து கிடைக்கக்கூடாது அந்த கிராமத்தில். அப்புறம் அந்த டாக்டருக்கு தெரியாத, எப்படி தெரிஞ்சது இந்த மருந்து எப்படி கிடைச்சது? டாக்டர் ஏதோ உயிர் இருக்கணுன்றதுக்காக பகவான் பண்ணியிருக்காரு, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் வந்து சென்னைக்கு கிளம்புறேன். எப்போ இந்த கேள்வி கேட்டியோ நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து நானே பெட்டில் போய் படுத்து ஆஞ்சோ பண்ணேன்.
எங்கள் டாக்டர் அவர் பயந்த டாக்டர். நீங்களே பார்க்குறீங்களா இல்லை இந்த ஸ்க்ரீன் போட்டுட்டுமா காட்டுறா? வேறு எது டைம்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை, வந்து பார்க்கலாம் நம்ம இன்னொருத்தர் ஆஞ்சியோ பண்ணுறதுலாம். அதுக்கெல்லாம் எங்கே இருக்குது நமக்கு டைமு? நம்ம பகவான் இப்போ கொடுத்துருக்காரு, ஆஞ்சியோ பண்ணுறது ஸ்க்ரீனில் வருது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படி போதுங்களா, அந்த நர்வ் செல்லுக்குள்ளே வந்து கொஞ்சம் அடைப்பு இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பிளாக்காக தெரியுதுல்ல அப்படின்னு. வெரி குட். இப்போ அடைப்பை எடுத்துட்டிங்களே, நடுவில் ஒரு ஊசி போடுறது, அது குத்தி விட்ருக்காங்க. ஆமாம், நம்ம டெய்லி இது பண்ணுறோம்ல, அதே போல் தான் அது. புரியுதா? ரொம்ப சிம்பிள் இது. புரியுதா? நீங்கள் இதை பெருசாக நினச்சிக்கிறீங்க. நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டிய ஜீவாவை விட்டுறீங்க. வெறும் வெத்தாக இருக்கிற இது இருக்க தோலை, பாம்பு கூட தோலை உரிச்சிட்டு போகும். அது அவ்வளோ பற்றற்றது. அது பழைய உடம்பு இருக்கு இல்லையா, அங்கங்கே இவன் அந்த பழைய உடம்பை பார்த்துட்டு ஐயோ பாம்பு, அடாப்பாய் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் போய் அதை புகை போட்டிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து அந்த புகையை சுவாசிச்சிங்கன்னா எல்லாருமே வெறி நாய் மாதிரி ஆகிடுவோம். புரியுதா? ஒருத்தர் பிடுங்குவோம், கோபம் வரும். இந்த புகையை மோந்தோம்னா கோபம் நிறையா வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன் யாராவது ஒருத்தரை. நான் பார்த்துருக்கேன் நான். புரியுதா? மோந்து வரல. அதனால் இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கு. அப்போ உத்தராயண கிருஷ்ணபக்ஷம் இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் போனேன்னா உனக்கு கிரமமுக்தி வராதுன்றிய. இப்போ உத்தராயணத்தில் போனால் உனக்கு நல்ல வழி. கரெக்டா? கரெக்டு. சப்போஸ் உத்தராயணத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் போயிட்டானா கடவுளுக்கே பிரச்சனை ஆகிடும். இப்போ புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு அங்கே சுக்லபக்ஷம் தான் நல்ல காலம், உத்தராயணம் நல்ல காலம், ஆனால் கிருஷ்ணபக்ஷம் கெட்ட காலம். உத்தராயணத்தில் கிருஷ்ணபக்ஷம் வருமா வராதா? வரும் இல்லையா? அப்போ உத்தராயணத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் எங்கே போகிறது? மாம்பழத்தில் வந்து சங்கரமடத்தில் போகிறது. அதனால் இதெல்லாம் தகராறுப்பா. தட்சிணாயனம் ஆனால் சுக்லபக்ஷம் அப்படி போட்டு பாரு, அதுவும் தகராறு தான். புரியுதா? அதனால் இந்த காலத்தை சொல்லி நீ வந்து ரொம்ப பெருசாக அலட்டிக்காத, நல்லதே பண்ணு. அப்புறம் அந்த இறக்கிற தருவாயில் வந்து இப்போ இந்திராணி அம்மா காலமாக போகிறா நாளைக்கு. நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் கடைசி நேரத்தில் என்ன சொன்னேன்? நாராயணா சொல்லு, கண்ணை தொடர்ந்து நாராயணா. யாருமே அது வரைக்கும் சொல்கிறதெல்லாம் கேட்கல. புரியுதா? ஒரு அதட்டல் போட்டோன்னே நாராயணா சொல்லி அப்புறம் கண்ணை மூடிட்டான். புரியுதப்போ? அந்த மாதிரி பகவானுடைய பேரை வந்து நம்ம வந்து சொல்லணும், கேட்கணும். புரியுதா? உயிர் எப்போ போகும்னு தெரியாது, அதனால் கேட்டுட்டே இரு. விஸ்வரூப பாரு ஒரு 50-60 தாண்டிடுத்துன்னா எப்பவுமே நல்ல ஒளியோடு இருக்கணும், நல்ல வார்த்தையே பேசணும். எல்லாமே நல்லா நடக்கும். யாராவது வயசாகிடுச்சின்னு வச்சுக்கோ, அப்படியே உனக்கு தெரியும் கெட்டதெல்லாம் தெரியும், அவன் தப்பு பண்ணுறான்லாம் தெரியும், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? நல்லது, எல்லாமே நல்லது இருக்கும். அப்போ நம்மளை வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், அவர் வாயால் நல்லது வந்துடுது அப்படின்னு. புரியுதா? நம்ம வந்து எப்பவுமே நல்லதையே சொல்லணும். ஓகே? ஒரு பாட்டு இருக்குது, பிள்ளையார் பாட்டு, நல்லதே நடக்கும் அப்படின்னு. புரியுதா? அப்போ தான் நாங்கள் மேலே போய் டாப்பில் இது வைக்கிறோம், கோபுரம். புரியுதா? அது என்ன கணபதி? இந்த கணபதி இருக்க நம்ம விசேஷ கணபதி, பிள்ளையார்பட்டி போனான், அந்த கணபதி போனால் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பாட்டு. அது ஒரு சிக்னிஃபிகண்ட் பாட்டு அது. இப்போ புரியுதா? பியூட்டிஃபுல் பாட்டு அது. ஏன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தை வந்து தாண்டிட்டோம். புரியுதா? அதனால் இந்த பாட்டை எப்போ போட்டாலும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு போவேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் நின்றுட்டு போவேன். புரியுதா? பியூட்டிஃபுல் சாங் அது. புரியுதா? 21 என்ன சொல்கிறாருன்னா, யோகினகா பிரதீச்ச ஸ்மரியத்தே ஸ்மார்த்தே ச ஏதே. என்னன்னா இங்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸ்ருதி வாக்கியம் கரெக்டாக சொல்கிறது, கிரமமுக்தி வந்து
காலம் முக்கியம் இல்லை, அவன் செஞ்ச உபாசனை முக்கியம். நேராக இதுக்கு போயிடுவான், கிரமமுக்தி போயிடுவான். ஆனால் நம்மால் இருக்கார்ல கிருஷ்ணர், அவர் வேறு மாதிரி சொல்கிறார். தூமோராஸ்ரீஸ்ததா கிருஷ்ணா சன்மாசா தட்சிணாயணம் தத்ர சாந்திரமசம் ஜோதிகி யோகி பிராப்ய நிவர்த்ததே. 8:25 கீதா. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கிரமமுக்தி உபாசகன் பயணம் பண்ண முடியாது. கர்மி சொர்க்கத்துக்கு திரும்பி வருவான். இது ஸ்மிருதி வாக்கியம். உபனிஷத்து வாக்கியம் உபாசகன் கிரமமுக்தி அப்படி சொல்கிறது. கீதா ஸ்மிருதி உபாசகன் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவான். அவன் பிரம்மலோகத்துக்கு போக மாட்டான். எங்கே எப்போ? இந்த தட்சிணாயன காலத்தில் இறந்துட்டானா. அப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் புரியுதுல? ஸ்ருதி ஒரு வாக்கியம் சொல்கிறது, ஸ்மிருதி ஒரு வாக்கியம் சொல்கிறது. இப்போ நான் எதை எடுத்துப்பேன்? எதையும் எடுத்துக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஸ்ருதி வாக்கியம் ஸ்மிருதி வாக்கியம் இருக்குது. ஓகே, இதில் தான் நம்ம இப்போது உபாசனை பண்ணுறதே தகராறு. எனக்கு தெரிஞ்சு உபாசனை பண்ணின மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் சொல்லிவிடுங்க, நான் உங்களை பேரை டிக்ளேர் பண்ணி பொண்ணு எழுத்துக்களாலே எழுதுகிறேன். நான் 48 நிமிஷம் 48 நாள் தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து உபாசனை பண்ணினேன். 6 மாதம் உபாசனை பண்ணினேன். தொடர்ந்து உபாசனை பண்ணேன். ஈஸ்வர உபாசனை பண்ணினேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா என்கிட்ட பர்சனலாக சொல்லுங்கள். இப்போ ஸ்பெஷல் அவார்டு தரேன் நான். பௌராணிகள் உபாசனை என்ன சொல்கிறாங்கன்னா, 99% பௌராணிகர்கள் இப்போ இருக்கிறது வேத உபாசனை பண்ணுறதே இல்லை, பண்ணுறதும் கஷ்டம். ஆதித்யா உபாசனா, சந்திர உபாசனா, இதெல்லாம் பிரத்தீக உபாசனா. இப்போ நாம் சப்போஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் பிரத்திமா உபாசனா. இங்கே பிரத்திமா வந்திருக்கான், புரியுதா? அதில் பிரத்திமான்னா நம்ம ரூபம் வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். இந்த அர்ச்சனை பண்ணுறது ஈஸ்வரனுக்கு போகும், புரியுதா? ரூபம் வச்சு நம்ம பண்ணுறது. அதனால் பௌராணிகர்களுடைய தெய்வந்தான் இப்போ நமக்கு ஃபேமஸ்ஸு. தேர்ஃபோர் பிரதியோகினா, யோகிகள் உபாசனை வேறு, புரியுதா? ஏதேச்ச ஸ்மார்த்தே, ஏத்தேன கீதையில் ஞானம் உள்ளது, அதே போல் உபாசனை இருக்கிறது. பகவத்கீதையில் எப்படி இருக்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறாரு, நிர்குண வித்யா சொல்கிறாரு, சகுண வித்யா சொல்கிறார். நிர்குண வித்யாவுக்கு பேர் சாங்கிய யோகம் பேர். சகுண வித்யாவுக்கு என்ன பேர்? யோகம். இது சாங்கிய, அது யோகம். நிர்குண வித்யா ஞானம், சகுண வித்யா உபாசனா. ஆக 2 ஸ்மார்த்தம் ஸ்மிருதி டீச்சிங் பண்ணுறது, 2 விஷயத்தை டீச் பண்ணுறது இந்த ஸ்மிருதி கீதா. அதனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா, பகவத்கீதாவுக்கு செப்பரேட் ரூல், உபனிஷத்துக்கு செப்பரேட் ரூல் அப்படின்னு டிரைவ் பண்ணுறார் சங்கராச்சாரியார், புரியுதா? அப்போது நமக்கு ஒரு பெரிய டவுட் வரணும், அகால நேரமாக இருந்தாலும் வரணும். ஸ்ருதி தான் ஸ்மிருதி. அப்போ ஸ்ருதிக்கு வேறானதா ஸ்மிருதி? பகவத்கீதையை பாராயணம் வேறு பண்ணின்னு இருக்கோம், அதுக்கு வேறானதா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த குழப்பெல்லாம் அடையாத, ஸ்ருதியோட ஸ்மிருதியை சேர்த்துக்கோ. சேர்த்துண்டு நீ உன்னுடைய விஷயம் எது உனக்கு வேணும், எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது செய்ய முடியாது, அதை நீ பண்ணு. எதை மாதிரி? அஸ்வவத்து, புரியுதா? ஆனால் ஏதாவது பண்ணு, புரியுதா? சும்மாவே வழக்காடு மன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுவான். அவர்கள் செய்தது தப்பே அப்படின்னு, இவன் செய்தது தவறே அப்படின்னு பேசிட்டு போயிடுவான். எவனும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நம்ம செய்கிறத சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், புரியுதா? அதனால் அஸ்வவத்து. அதனால் நீங்கள் உபனிஷத்து வாக்கியத்தையும் எடுத்துக்கலாம், அது ஸ்மிருதி. இந்த உபனிஷத்து சொல்கிற மந்திரத்தை நம்ம எடுத்துக்கணும்.
நம்ம இது ரெண்டுத்துக்கு தவிர உபாசனை பண்ணுறது ஏகாக்கிரத்து வரத்துக்காக, நம்ம மனசு ஒருமுகப்படுத்துறதுக்காக வேதாந்தி பண்ணுறோம். அதனால் நமக்கு இந்த குழப்பம்லாம் கிடையாது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் அது சொல்கிறாங்க இல்லையா உபநிஷத்தில், சாந்த உபாசீத சர்வ கலு இதம் பிரம்ம சாந்த உபாசீத. உபாசனை பண்ணுறதுனால சாந்தம் வராது. சாந்தமான மனசில் உபாசனை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம உபாசனைக்கு எதுக்கு போகிறோம்? டென்ஷனாக இருக்குஜி, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன், இன்னும் அதிகமான டென்ஷன் ஆகிடும். நீ கர்ம யோகம்லாம் ஒழுங்காக பண்ணினா, யோகமாக பண்ணினா சாந்தம் கிடைக்கும். வேல்யூஸ்லாம் கடைப்பிடிச்சனா சாந்தி கிடைக்கும். நிம்மதி எங்கே கிடைக்கிறது? தெய்வீ சம்பத்தில் இருக்குது. எல்லாரையும் நேசிக்கணும், மனுஷனாக பார்க்கணும். நீனே ஒரே வீட்டில் இருந்து அதே பார்க்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானா பொழைச்சானா நல்லவனா 2 வார்த்தை பேசிட்டு வந்தால் தான் உன் அப்பா விட்டு சொத்து போகிறது. அது கிடக்குது. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மோர் கொடுத்தோம்ல, குடிச்சல, ஒரு மோர் வாங்கி பக்கத்தில் ஆளுக்கு தான் கொடுக்குறது. கொடுக்குற மோரை இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்குறது இல்லை. அங்கே கொடுக்கும்போது ஜி நான் கொடுக்குறேங்க ஜி, அந்த ஈரோடெல்லாம் எல்லோரும் பூந்து அவங்களே அடிக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் நாமே பூந்து வேலை செய்யணும். அப்படியே அசங்கமாக இருக்கும். இந்த பிரம்மம் படிச்சுட்டு அசங்கமாக நிற்கும், எதுவும் வேலை பண்ணாது. புரியுதா? அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி அப்படி இல்லை. லோகமே நமக்கு தான் சொந்தம். புரியுதா? ஜனக்கர் மாதிரி இருக்கணும். இருந்தால் எல்லாம் எனது, இல்லைன்னா எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்றது இருக்கணும். புரியுதா? அதனால் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்காக நமக்கு சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் சங்கர மடத்தில் சங்கராச்சாரியார் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு விஷயத்தை புட்டு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சங்கர மடத்தில் நாம் வியாசருடைய மடத்தில் வியாசர் இது பண்ணி சங்கர மடத்திலிருந்து 2 ஆச்சாரிகளே 2 கண்கள் மாதிரி நாம் எடுத்துட்டு இந்த பயணத்தை தொடர்கிறோம். இந்த பயணத்தினுடைய கடைசி விஷயத்தை இப்போ கிளாஸ் முடித்த பிறகு நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் கலையலாம். நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை சொல்லுவாங்க, கடைசி 6 ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சாந்தி மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடக்கூடாது. 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு போகணும். இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். நமஸ்காரம் பண்ற மாதிரி யாருக்கெல்லாம் முடியுமோ உட்காரலாம். பேஜ் நம்பர் 25, சாஸ்திர மந்திரி புக், 6வது ஸ்லோகம். ஓம் ராகுக்ரஸ்த திவாகரேந்து சதுஷஹ மாயா சமாச்சாரணா சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்தः புமான் ராகஸ்வாப்சமிதி பிரபோத சமயே யப் பிரத்யபிஜ்ஞாயதே. நமஸ்காரம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே ஆயாதிஸ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி யாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமான அஹமித்யந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா. நமஸ்காரம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः शिष्याचार्यतया तथैव पितृपुत्राध्यात्मना भेदतः स्वप्ने जागति माययेष पुरुषः माया परिभ्रामितः. नमस्कारम्. तस्मै श्री गुरुमूर्तये नमः. श्री दक्षिणामूर्तये पूरं वांस्यलोनिलोम्बरम् अहर्णादो हिमांशु कुमार
चरात्मकमिदम् यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभोः। तस्मै श्री गुरुमूर्तये नमः। श्री दक्षिणामूर्तये सर्वात्मत्वमि स्फुटीकृतमिदम् यस्मात् पुष्मिन् स्तवे स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत् पुनरष्टधा परिणतं च ऐश्वर्यमव्याहतम् अशुभानि निरासष्टे तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतीनां वर्धत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः। ओंकारसाधसप्ता च द्वावेतौ ब्रह्मणः पुरा खण्डं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ। ओमत 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 ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।